பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு நீண்ட பேட்டியை வந்து கொடுத்திருந்தாரு பிரஸ் சந்திச்சு. கிட்டத்தட்ட அன்புமணி மேல பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தார் சார். ஸோ உட்கட்சி பிரச்சனை இந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறது தான் பொதுவாக அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அன்புமணி அவர்களை வெளிப்படையாக இந்த மாதிரி குற்றம் சாட்டுறது, நீங்க நிறைய பிரஸ் மீட்டை பார்த்துருப்பீங்க, உங்களுடைய மதிப்பீடு என்ன சார் ராமதாஸ் அவருடைய பிரஸ் மீட்? ஒரு வேதனையான பிரஸ் மீட்டை இதுவரை எந்த தலைவர்களும் இந்த அளவுக்கு வெளிப்படுத்தியது கிடையாது. வாழ்க்கையில் ஒரு அடிபட்டு உதப்பட்டு ஒரு கட்சியை வந்து மேலே கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற பொருளாதார அரசியலில் கட்சியை மேலே கொண்டு வரதுலேயும் சிரமம் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு 2 மிகப்பெரிய திராவிட கட்சிகள் அதிமுக திமுக, இந்த 2 கட்சிக்கு மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு நிலைநிறுத்துவதற்கு ராமதாஸ் எடுத்த முயற்சி, அதில் விமர்சனங்கள், அந்த கட்சி வளர்ந்த விதம், அவர் மீது வைத்த உச்சபட்சம் வார்த்தை விமர்சனம்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு பெயரே மரம் வெட்டி. அந்த வார்த்தையெல்லாம் தாங்கிக்கிட்டு அரசியலில் முன்னுக்கு வந்தார்.